திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலையை நினைத்தவுடனேயே முக்தி கிடைக்கும் என்கின்றார்களே, இது உண்மைதானா என்றாவது இது பற்றி சிந்தித்தது உண்டா? நினைத்தாலே முக்தி என குறிப்பிடப்படுவது எது? சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை. இது சித்தர்கள் பூமி, ஆன்மீக பூமி என பலராலும் போற்றப்படும் தலமாகும். இங்கு கிரிவலம் வருவது மிக உன்னதமான வழிபாடாகும். குறிப்பாக பௌர்ணமி, அமாவாசை, சிவராத்திரி, பிரதோஷம் ஆகிய நாட்களில் அதிகமானவர்கள் திருவண்ணாமலை தலத்திற்கு வந்து கிரிவலம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரிவலம் என்பது அண்ணாமலை மலையை சுற்றி வந்து வழிபடுவது. இருந்தாலும் நாம் கிரிவலம் செல்லும் முறை சரிதானா? திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என்பார்கள். அப்படியானால் நாம் அங்கு சென்று கால் கடுக்க 14 கிலோமீட்டர் கிரிவலம் வந்துவிட்டோம், நமக்கு எவ்வளவு அதிகமான பலன் கிடைக்கும் என பலர் நினைத்து கொள்கின்றார்கள். ஒரு தலத்தை மனதில் நினைத்தவுடனேயே எப்படி நமக்கு முக்தி கிடைக்கும்? அதேபோல் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்துவிட்டு இருந்த இடத்தில் இருந்து கொண்டே திருவண்ணாமலையை நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு முக்தி கிடைத்துவிடும் என பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என சொல்லப்படுவதன் உண்மை பொருள் என்ன என்பதனை பற்றி இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். சூரிய கலை யோகத்தில் பத்மாசனம் இட்டு அமர்ந்து கொஞ்சம் புருவ மத்தியை கவனியுங்கள். கால்களை பின்னிக்கொண்டு அமரும் நிலையில் 2 கண்களை பாதி மூடியும் மூடாமலும் அரை தூக்க நிலையில் புருவ மத்தியை கவனிக்க வேண்டும். அத்துடன் வாசி எனும் மூச்சுக்காற்றை மெதுவாக செயலாற்ற பழகினால் அது முச்சந்தியில் ஒடுங்கும். முச்சந்தி என்பது உள்நாக்கின் மேற்புறமும் மூக்கு துவாரத்தின் பின்னாடியும் மூளைப்பகுதிக்கு கீழேயும் சங்கமிக்கும் இடமாகும். தியான நிலையில் இருக்கும் போது, அதாவது மூலாதாரத்தில் உற்பத்தியாகும் வாயு முதுகு தண்டு வழியாக மேலே ஏறி கபாலத்தை சுற்றி வந்து மேலே சொன்ன முச்சந்தியில் ஒடுங்கும். இதற்கு பெயர்தான் அண்ணாமலை கிரிவலம். கால் கொண்டு கிரிவலம் செல்வது சிறப்பு என்பார்கள் சித்தர்கள். சித்தர்கள் சொன்னது தலையில் இருக்கும் அண்ணாமலையை கால் என்னும் சுவாசம் மூலம் கிரிவலம் ஆகிய மூலாதார காற்றை முதுகு வழியாக தூக்கி தலையை சுற்றி முச்சந்தியில் நிறுத்துவது. இந்த தியானத்தின் பலனாய் நம் ஞானக்கண்ணின் பலம் கூடும். அதன் விளைவாக முக்தி கிட்டும். இதுதான் சித்தர்களும் ஞானிகளும் சொன்ன கிரிவலமும் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என சொல்வதற்குண்டான உண்மையான காரணமும். இந்த பயிற்சி எவர் ஒருவருக்கு சாத்தியப்படுகிறதோ அவர்களுக்கு திருவண்ணாமலையை நினைத்ததும் முக்தியும் கிரிவலம் வந்ததன் முழுமையான பலனும் கிடைக்கும். இந்த பதிவினை பற்றிய தங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். அது மேலும் பல நல்ல பதிவுகளை தங்களுக்கு தர விழையும். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.